ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பொரியை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான பக்கோடா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு பொரி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு அதுவும் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தேவையான தூள் உப்பு அதுவும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துக்கிடுவோம். தூள் உப்பு நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு பிணைஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேல் போட்டுக்கோங்க. நிறையா ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது. ஏன்னா பொரியிலையும் உங்களுக்கு உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், பொரி ரொம்ப தண்ணி இழுக்காது, உடனே இதாயிரும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி ரொம்ப கூடி போச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, பயப்படாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிறணும். ரொம்ப கெட்டியாக நீங்கள் எடுத்து போட்டாலும் பக்கோடா கடுக்குன்னு இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிள்ளி போடுறதுக்கு வரணும், கொஞ்சம் லூஸாக இருக்கிறது மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ ஒரு கடாயை எண்ணெயை காய வச்சு இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் பக்கோடாவை. நீங்கள் ஷேப்பாக போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. பாருங்கள், அடுப்பை ஃபஸ்ட்டு எண்ணெய் காயந்தட்டிக்க கையில் வச்சுட்டு பக்கோடா போட்டு முடியவும் நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுருங்க. ஏன்னா உள்ளே வேகாது, வெளியே சீக்கிரம் கருகிரும். ஒரே நிதானமாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இப்போ பிரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த கலர் பார்க்கும்போதே தெரியும், வெந்ததும் தெரியும், கிறிஸ்பியாக இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குங்க இந்த பொரியெல்லாம் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க பொரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா, பணியாரம், நிறைய ரெசிபி இருக்குது, நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் என்னோடய சேனல்லையும் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க ப்ளீஸ். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கோல்டன் கலருக்கு மாறவும் நம்ம எடுத்துடலாம். நல்லா இருக்குங்க ஒரு டீ காஃபியோட. இப்போ எங்கள் ஊர்லெலாம் மழை, இந்த மாதிரி டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பூரி பக்கோடா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.